வணக்கம் மக்களே, இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போறோம்னா E20. ஆனா இந்த E20 வந்து உங்க வண்டியில போட்டா ஓடுமா ஓடாத டிஸ்கஸ் பண்ண வரலங்க. இந்த E20க்கு எவன் மூல காரணம், எவன் இந்த E20 கண்டுபிடிச்சான், இந்த E20 வச்சுட்டு நம்மள சரியான 420 ஆக்க பாக்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல ரிசர்ச் பண்ணி பார்த்தோம், ஒரு மிஸ்ட்ரி ஆங்கிள் இருக்குங்க. அது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணா வந்து மேபி இந்தியா வந்து நெக்ஸ்ட் சூப்பர் பவர் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. அது வந்து இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு புரிய வந்துடும் எப்படி அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு சரியான மோனோபோலி கேம் பார்த்து போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வெல்கம் டு சொல்லுவே இல்லாத மிஸ்ட்ரி கைஸ். அப்போ இந்த E20 எவன்டா இது கண்டுபிடிச்சா, எவன்டா இந்த மூல காரணம், அவனை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தா எங்க போய் நிக்கிறோம்னா 1826 அங்க போய் நிக்கிறோம். அந்த டைம்ல எல்லாம் போய் நிக்கிறோம். அங்க வந்து சாமுவேல் மோரே ஒரு அமெரிக்கா என்ன பண்றானா, ஒரு என்ஜின் கண்டுபிடிக்கிறான். அவன் அந்த சொல்றான் இந்த ஒரு ஸ்பெஷலான என்ஜின்ங்க அப்படின்னு. ஆளுங்க என்னப்பா இதுல ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, இந்த என்ஜின்ல நீங்க பெட்ரோல் டீசல் போட தேவையில்ல, நீங்க ஆல்கஹால் போட்டால ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ரோல் கண்டுபிடிக்கிறான். அதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எத்தனால் சப்போர்ட்டட் என்ஜின். அதை வச்சு பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்றான். ஆனா வந்து ஃபிளாப் ஆயிடுறான். ஏன்னா அந்த டைம்ல வந்து டீசல் பெட்ரோல்லாம் கம்மி விலையில கிடைச்சிருந்துச்சு. எல்லாரும் அதை யூஸ் பண்ணி போயிட்டாங்க. எல்லா கம்பெனிக்காரங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சு என்ன பண்றாங்கன்னா 1876ல வந்து நிக்கோலஸ் ஓட்டோன்னு ஒருத்தன், இவன் தான் 4 ஸ்ட்ரோக் டெவலப் பண்ணான். இவன் என்ன பண்றானா, சரி நீ என்னடா ஒரு என்ஜின் வந்துட்டு ஆல்கஹால் பேஸ்ட் கண்டுபிடிச்சிருக்க, நான் வந்து ஆல்கஹால் அண்ட் பெட்ரோலியம் பேஸ்ட் என்ஜின் கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜின் கண்டுபிடிக்கிறான். அந்த என்ஜின்ல நீங்க 2 ஃபியூல் போட்டாலும் ஓடுங்க. இவன் தான் செகண்ட் மூல காரணம். ஏன்னா வந்து இவன் என்ஜினை டெவலப் பண்ணிட்டான், 2 போட்டாலும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினை டெவலப் பண்ணிட்டான். அது முடிஞ்சு என்ன பேர் வருதுன்னா, ஒரு பெரிய பேர் வருது, ஹென்ரி ஃபோர்டு. ஹென்ரி ஃபோர்டு யாருன்னா இந்த ஃபோர்டு கம்பெனி கண்டுபிடிச்சவங்க. அவன் என்ன பண்றானா, ஓஹோ நீங்க என்ஜின் தானே டெவலப் பண்றேன், நான் வண்டியா டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டு மாடல் டி அப்படின்னு ஒரு கார் டெவலப் பண்றான். அந்த கார்ல தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க எந்த ஃபியூல் போட்டாலும் ஓடும், பிளெண்ட் பண்ண ஃபியூல் போட்டாலும் ஓடும், எத்தனால் போட்டாலும் ஓடும், பெட்ரோலும் போட்டாலும் ஓடும் அப்படின்னு ஒரு காரை டெவலப் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் பண்றான். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி அந்த டைம்ல வந்து இது பெருசா ஒரு வேல்யூ இல்லாதனால அது அப்படியே முடிஞ்சிச்சு. ஆனா அவன் என்ன சொன்னானா, ஃபியூச்சர்ல சண்டை வந்து எத்தனால் ரிலேட்டட் தான் வரும், எல்லாரும் அதை பார்த்து போவாங்க அப்படின்னு வந்து ஒரு டைம் டிராவல் சொல்றது மாதிரி அப்பவே சொல்லிட்டு போயிருக்காரு. இது முடிஞ்சு எப்படா இந்த E20 E13 எல்லாம் இந்த பேர் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த 1920s to 1930s டைம்ல என்ன பண்றாங்கன்னா, யூஎஸும் பிரேசிலும் சேர்ந்துட்டு சரி என்னப்பா இந்த பெட்ரோலை லைட்டா வந்து மாயம் மிக்ஸ் பண்ணா இப்படி எத்தனால் அப்படின்னு வண்டி ஓடுமா ஓடாதா அப்படின்னு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 100 வண்டி 200 வண்டிக்கு அங்கேருந்து தான் இது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது. இது போய் எப்போ நிற்குதுன்னா 1970s வரை இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகி, சரிப்பா கரெக்டான ரேஷியோவில் எத்தனால் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு லாபம், அதே டைம் வந்துட்டு வண்டிங்களும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த E5 E15 அப்படின்னு வந்துட்டு பல டேர்ம்ஸை வந்து கொண்டு வராங்க. சரி என்னப்பா இதில் வந்து இருக்கு, இது ஹிஸ்ட்ரி தானே, இதில் எங்க மிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா ஒரு டேட்டாவை நம்ம பார்க்கணும். அந்த டேட்டா பார்த்தா இதில் என்ன மிஸ்ட்ரி இருக்கு, இந்தியா எப்படி சூப்பர் பவர் ஆகுமா இல்லைன்னா நம்மள 420 ஆக்குறாங்களா அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ அது எந்த டேட்டான்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரோலை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த பெட்ரோல் யார் கண்ட்ரோல் பண்றாங்க, யார் வந்து பெரிய முதலாளி. இந்த பெட்ரோல் ரேட்ல நீங்க இன்னைக்கு டேட்டாவை வச்சு பார்த்தா மேஜர் ஸ்டேக்ஸ் இன் பெட்ரோல் யார் வச்சிருக்காங்கன்னா, US 40% ஆஃப் தி வேர்ல்டு, நெக்ஸ்ட் சைனா 10%, அப்புறம் ஜப்பான் 4%, அப்புறம் ரஷ்யா 4%, அப்புறம் இந்தியா 3%. என்னப்பா இதுல சவுதி அரேபியா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு பேரே இல்லை அப்படின்னு கேட்டா, அதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இவங்க வந்துட்டு இந்த மிடில் ஈஸ்ட் இவங்க ஆளுங்களை என்ன பண்றாங்கன்னா, க்ரூட் ஆயில் இருக்கு அவங்க கிட்ட, மண்ணு தோண்டா க்ரூட் ஆயில் கிடைக்கும். இந்த க்ரூட் ஆயில் இருந்து யார் பெட்ரோல் டீசல் எல்லாம் எடுக்கிறாங்களோ, ரிஃபைன் பண்ணி எடுக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளுங்க. அந்த டேட்டா வச்சு பார்த்தா தான் நான் இந்த 5 இது சொன்னேன். இந்த 5 இதுல தான் இந்தியா வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. அப்ப யார் பெரிய முதலாளி, ஆயில் வச்சுக்கோங்கள, ஆயில் இருந்து பெட்ரோல் டீசல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றவங்க தான் பெரிய ஆளுங்க. அது வச்சு பார்த்தா தான் இந்த US எல்லாம் வந்து எங்கெல்லாம் என்ன கலர் இருக்கோ அங்க போய் பிடிச்சிடுறாங்க. அதுதான் மேஜர் மேட்டர். அப்ப வந்து எத்தனாலுக்கு வந்தா இந்த எத்தனால் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, சுகர் கேன், ஆமாங்க கரும்புல இருந்து தான் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த வேர்ல்டுல யார் பிகெஸ்ட் கரும்பு ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரேசில், செகண்ட் இந்தியா, தேர்ட் சைனா, ஃபோர்த்ல வந்து நம்ம யாரும் யோசிக்காத ஒரு பேருங்க பார்த்தா பாகிஸ்தான். ஆஹா பாகிஸ்தான் நம்மளோட போட்டியா அப்படின்னு பார்த்தா இது அந்த ரேஞ்ச் நம்ம பார்க்கணும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு. பிரேசில் பார்த்தா 760 மெட்ரிக் டன் ஒரு வருஷத்துல சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்தியா வந்து 450 மெட்ரிக் டன். தேர்ட் சைனா, இந்தியாவுக்கு சைனாக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுமா, சைனா வந்து 100 மெட்ரிக் டன் தான் இயர்லி ப்ரொடியூஸ் பண்றாங்க. பார்த்தா 300 மெட்ரிக் டன் ஒரு டிஃபரன்ஸ். அப்போ இந்த உலகத்திலே மேஜர் சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்றது பிரேசில், அப்புறம் இந்தியா. அப்போ நம்ம தான் அடுத்த சவுதி அரேபியா அப்படின்னு பார்த்தா அங்கதான் பிரச்சனைங்க. என்ன சீனா, இது சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணுது. சுகர் கேன் வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணோம்ல, அந்த டேட்டா எங்க இருக்குன்னு பார்த்தா பிக்கஸ்ட் எத்தனால் ப்ரொடியூசர்ஸ் லிஸ்ட் பார்த்தா US, அது முடிஞ்சு பிரேசில், மூணாவது தான் இந்தியா. எங்க போனாலும் இந்த US அப்படின்னு பார்த்தா அவன் எல்லாத்துலயும் கை வச்சிட்டாங்க. அவனுக்கு தெரியும் இந்த ஃபியூல் இருந்தா தான் இந்த உலகம் ஓடும், ஃபியூலை கண்ட்ரோல் பண்றான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவன் பல வருஷம் முன்னாடி இந்த எத்தனால்ல இன்வெஸ்ட் பண்ணி இந்த டெக்னாலஜி ரிஃபைனரி பிளான்ட் டெவலப்மெண்ட் பிளான்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டான். இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, திருப்பி நம்ம வந்து US டிபெண்டா மார்க்கெட்ல போறோமோ அப்படின்னு இருக்கு. மேபி இந்தியா வந்துட்டு இந்த சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணதுனால நம்ம சவுதி அரேபியா மாதிரி அந்த ரா மெட்டீரியல்ல வந்து என்ரிச்டா இருக்கலாம். ஆனா வந்து இந்த ரிஃபைன் பண்றது 52% மார்க்கெட்டை வந்துட்டு இந்த US காரன் தான் ஹேண்டில் பண்றான் இன்னைக்கு எத்தனாலுது. அப்ப திருப்பி US டிபெண்டா போறோமா, ஃபியூச்சர்ல ஒரு 50 வருஷம் முடிஞ்சிட்டு எத்தனாலுக்கு பேஸ்ட் பண்ணி வார் வருமா அப்படின்னு பார்த்தா சான்ஸ் இருக்குங்க. அப்பதான் நம்ம பார்க்கணும் இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்தியா வந்து டக்குன்னு வந்துட்டு ஆயில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனால இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. இதுல நம்ம 2 ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாங்க. இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி 1னா, இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து சைனாக்கு ஆப்போக்க பாக்குறாங்களோ அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. ஏன்னா வந்து பிக்கஸ்ட் எத்தனால்
ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு யூஎஸ். ஆனா ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் சுகர் கேன் ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்தியா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த வேர்ல்டுல வந்து ஆல்மோஸ்ட் 50 to 60% எத்தனால் பேஸ்ட் ஃபியூல் ப்ரொடக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். அப்படி பார்த்தா சைனா வந்து அவுட் ஆஃப் ஃபீல்டே போயிடும். அந்த சைனா கிட்ட ஒரு கண்ட்ரோல் ஃபேக்டரே இருக்காது. அவங்க கிட்ட வந்து இந்த ஃபியூல் ரிலேட்டட் கண்ட்ரோலே இருக்காது. அது ஒண்ணு. செகண்ட் பார்த்தா இந்தியா வந்து யூஎஸ் காப்புக்கு பாக்குறாங்களோ அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. எப்படின்னா நீ என்னப்பா 52%, நான் இங்க சுகர் கேன் நானே விளைவிச்சிட்டு நானே வந்துட்டு இங்க இருந்து ரிஃபைன் பண்ணிட்டு நானே எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நானே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆங்கிள் இருக்கு. அதான் செகண்ட் மிஸ்ட்ரி. இந்த செகண்ட் மிஸ்ட்ரி ரிலேட்டடா ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. ஏன்னா இந்தியா வந்து நம்மளோட E20 பெட்ரோல் வந்து பூட்டானுக்கு விற்க பார்த்தோம். ஆனா பூட்டான் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா E20 இது வந்து எங்க வண்டிகளை டேமேஜ் பண்ணும், எங்க ஆளுங்களோட மைலேஜ் கம்மி பண்ணும், எங்களுக்கு வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அடி வாங்கிட்டோங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியாது. சோ அதுதான் இன்னைக்கு டாபிக். இந்த ஃபேக்ட் இந்த டேட்டா வந்து உங்களுக்கு கொண்டு வரலாம்னு இருந்தேன். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹிஸ்டரி மட்டும் இல்ல, இதுல ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. ஏன்னா கரெக்டான இந்த சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணி எத்தனால் ப்ரொடக்ஷன் as well as sugar cane ப்ரொடக்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணா மேபி சூப்பர் பவர் ஆகலாம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஏன்னா வந்து சூப்பர் பவர் ஆகிறது வந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முடிஞ்சு. ஆனா இப்போ இருக்கிற வருஷம் இந்த மக்களோட வண்டிங்க இப்போ இருக்கிற கிரைசிஸ் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு இருக்கிறதா மேட்டர். ஏன்னா வந்து சூப்பர் பவர் ஆன அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த பெட்ரோல் பிரைஸ் எல்லாம் கம்மி ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க எவ்வளவு பெட்ரோலுக்கு தரீங்களோ அதே காசு தான் இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலுக்கு தர வேண்டியதா இருக்கும். சோ இதெல்லாம் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி இருக்குது பிளானுங்க. அதுதான் இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்ன்றேன். அதோட ஒரு ஃபேக்ட், நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். அதனால தேங்க்ஸுங்க. யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்க்குறீங்களோ தேங்க்ஸுங்க. அதே டைம்ல ஒன்று மிஸ்ஸிங் ஃபேக்டர், நீங்க லைக் கமெண்ட் போடுங்க, திட்டுருங்க கமெண்ட்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் சொல்லுங்க. ஏதாச்சும் அடுத்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணி இந்த இதுல என்ன மிஸ்ட்ரி ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லையும் போடுங்க. அது வேற நந்து சைனிங் ஆஃப். தேங்க்ஸுங்க.